ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வத்த குழம்புக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறோம். மல்லி, கடலைப்பருப்பு, சோம்பு, மிளகு, வெந்தயம், சீரகம், வத்தல். ஸோ எண்ணெய் காஞ்ச உடனே இந்த மசாலாவை ஃபுல்லாக அதில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது ஆறினோடனே மிக்சியில் போட்டு அரைச்சி பவுடராக எடுத்துக்கலாம். ஃப்ரை ஆனோன்னா தனியாக எடுத்து வச்சுட்டோம். அப்புறம் இதில் கொஞ்சோண்டு வெந்தயம், கொஞ்சம் கடுகு போட போகிறோம். கடுகு கருவேப்பிலை நல்லா வெடித்ததுக்கப்புறம் வெள்ளைப்பூண்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கிறதா இதில் மிக்ஸ் பண்ணுறோம். முழுசாக உரித்து வச்சுருக்கிற ஆனியனை போடுறோம். வெங்காயமும் வெள்ளைப்பூண்டும் நல்லா வதங்கிருச்சு. அப்போ ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை மிக்ஸ் பண்ணுறோம். அதோட கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிறோம். நல்லா வதங்கட்டும். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சோண்டு மஞ்சள் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வாட்ரு கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறோம். இது நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைக்கணும், ஊற வச்சு கரைக்கணும். கரைச்சி அந்த மசாலாவில் சேர்த்து கொதிக்க விடணும். மசாலா வாசனை போயிடுச்சு. நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை இதில் ஆட் பண்ணுறோம். இது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுறோம். குழம்பு நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம மிக்சியில் அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுறோம். வத்தல் குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா அந்த சுண்டை வத்தலை இதில் போட்டுட்டு கொஞ்சோண்டு வெல்லம் போட்டு ஒரு 5 மினிட்ஸில் அமர்த்தினீங்கன்னா வத்தல் குழம்பு ரெடி. டேஸ்டான வத்தல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.